ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப பாரம்பரியமான பால் பாயாசம். இது எப்போவுமே ஈஸியாக செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 3/4 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 300 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா பாலை கொதிக்க விடலாம். சர்க்கரையும் நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே 1/2 கப் சேமியா எடுத்து வச்சிருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கலாம். 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த ஜவ்வரிசியை அந்த பாலோட சேர்த்துக்கலாம். பாலும் ஜவ்வரிசியும் நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பாலோடைய ஜவ்வரிசியையும் சேமியாவும் நல்லா வேக விடுங்க. பாருங்க, ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா சேர்க்குறப்போ இந்த டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாம் வெந்து பால் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. பாருங்க, நல்லா வந்து பால் வத்தி வந்துருச்சு. சேமியா சேர்த்துருக்கனால கொஞ்ச நேரத்தில் கட்டியாயிரும். இப்போ ஒரு பேனை எடுத்து வச்சு அந்த பேனை ஹீட் பண்ணுங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை நல்லா உருக விடுங்க. பாருங்க, நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ அதில் 3 ஏலக்காயை இப்படி இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்த உடனே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா வறுத்து விடுங்க. முந்திரி நல்லா வறுத்த பின்னால ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா பொரிஞ்சு குண்டு குண்டா வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, கிஸ்மிஸும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கிஸ்மிஸ் முந்திரி இந்த நெய்யோடு சேர்த்து அந்த பாயாசத்தில் போட்டுக்கலாம்.
பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சூப்பரான பால் பாயாசம் ரெடி. முன்னெல்லாம் ஸ்வீட்டுன்னு கேட்டால் பால் பாயாசம் தான் செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளோட பாரம்பரிய இனிப்பு வகை. இதை நாமளும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கும் இதை வழியாக செஞ்சு கொடுக்கணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.